வாங்க இன்றைக்கி நம்ம ஈஸியான முறையில் ருசியான காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு வந்து பொரி எடுத்துக்கோங்க. 1 கப்பு நெட்டாக சீவி வச்சு கேரட் கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஒரு வெங்காயம் எடுத்து நெட்டாக சீவி வச்சு 1 கப் அளவுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம அதோட 1 ஸ்பூன் ஒயிட் பேப்பர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒயிட் பேப்பர் எப்போதுமே வந்து காரம் இருக்காதுங்க, அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடி 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையாக நறுக்கி 1 கப் எடுத்து கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். நம்ம நல்லா கிளறும் போதாங்க அதோட டேஸ்ட்டு வந்து தனியாக இருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து சேர்க்கும் போது அந்த காரப்பொரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா இதை கிளறி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்ப்போம். நம்ம டேஸ்ட் பார்த்து அவ்வளோ ருசி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம மழைக்காலங்களில் ஏதாவது ஒன்று சாப்பிடும் போல் தோணும். இந்த மாதிரி காரப்பொரி நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு வந்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.